இன்று நாம் பார்க்கக்கூடிய டாபிக் நிலைமின்னியல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் மின்னழுத்தம், அதாவது பொட்டன்சியல் அட் எ பாயிண்ட் டியூ டு an electric dipole. இதில் படத்தை பாருங்கள். இங்கே ஒரு மின் இருமுனைன்னு நமக்கு தெரியும். இது சமமான வேறின மின்னூட்டங்கள் மிகச்சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளமை ஒரு பேர் மின் இருமுனை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மின் இருமுனையுடைய மையப்புள்ளி ஓவிலிருந்து ஆர் தொலைவில் ஒரு புள்ளி பி எடுத்துக்கிறோம். ப்ளஸ் கியூவிலிருந்து R1 தொலைவில் அந்த புள்ளி பி இருக்குது. மைனஸ் கியூவிலிருந்து R2 தொலைவில் அந்த புள்ளி பி இருக்குது. இந்த ப்ளஸ் கியூ இந்த அச்சு இருக்கு இல்லையா, மின் இருமுனையுடைய அச்சு, அது ஏற்படுத்தக்கூடிய கோணம் பார்த்தீங்கன்னா ஓவிலிருந்து பார்த்தா தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது தீட்டா அப்படின்னு இந்த கோணம் எடுத்துக்கிறோம் 180 மைனஸ் தீட்டா. இப்போ நமக்கு இந்த மின் இருமுனையுடைய இருமுனை திருப்பது நம்ம என்ன சொல்லுவோம், P ஈக்குவல் டு Q இன்ட்டு 2A அப்படின்னு எடுத்துக்கோம். அதுக்கு 2AQ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ப்ளஸ் கியூ மின்னூட்டத்தினால புள்ளி பியில் மின்னழுத்தத்துக்கு என்ன ஃபார்முலா, ஏன்னா மின்னழுத்தத்துக்கு ஒரு மின் துகளினால் ஒரு புள்ளியில் ஏற்படும் மின்னழுத்தத்துக்கான ஃபார்முலா முன்னால் பார்த்தோம், B ஈக்குவல் டு Q டிவைட் பை 4πε0R. அதே ஃபார்முலாத்தை யூஸ் பண்ணுறோம். அப்போ ப்ளஸ் கியூனால புள்ளி பியில் மின்னழுத்தம் V1 ஈக்குவல் டு 1 டிவைட் பை 4πε0 Q பை R1. அதே மாதிரி மைனஸ் கியூனால புள்ளி பியில் மின்னழுத்தம் V2 ஈக்குவல் டு 1 டிவைட் பை 4πε0 மைனஸ் Q பை R2. அப்போது மொத்த மின்னழுத்தம் பார்க்கும்போது மின் இருமுனைன்னு மொத்தம் எடுத்துக்கும் பொழுது மொத்த மின்னழுத்தம் பார்க்கும்போது V ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2. V1 உடைய மதிப்பு V2 மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ணி நான் எழுதும்போது Q டிவைட் பை 4πε0 1 பை R1 மைனஸ் 1 பை R2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போது அந்த ஈக்குவேஷன் 1ல் இந்த 1 பை R1 1 பை R2 கண்டுபிடிக்கணும். முதல்ல 1 பை R1 கண்டுபிடிப்போம். 1 பை R1 காணும். முதல்ல இந்த முக்கோணம் BOP எடுத்துக்கிறோம். முக்கோணம் BOP எடுத்துக்கிறோம். BOPயில் நமக்கு கொசைன் விதியை பயன்படுத்தி எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா, கொசைன் விதி என்ன அப்படின்னு நமக்கு முன்னாடியே படிச்சுக்கிறோம். R2, அதாவது R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு R2 ப்ளஸ் A2 மைனஸ் 2RA காஸ் தீட்டா. அப்போ இதில் R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இதில் காமனாக R2 வெளியே எடுத்து அப்படின்னு சொன்னால் R2 இன்ட்டு R2 வெளியே இருந்தது 1 ப்ளஸ் இதில் மேலே இங்கேயே R2 பெருக்கி R2 வெளியில் எடுத்து அப்படின்னோம்னா A2 பை R2 வரும். இங்கே மேலே R இருக்கிறதுனால அடுத்ததில் R பெருக்கி R வகுக்கும்போது R2 வெளியே எடுத்துகிறோம். அப்போ 2A காஸ் தீட்டா டிவைட் பை R அப்படின்னு வரும். அடுத்து இது என்ன பார்த்தோம்னா, இந்த ஏனுடைய மதிப்பு இந்த ஆரை காட்டிலும் மிகச்சிறியது. A வெரி வெரி லெஸ் தென் R அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்போ A2 பை R2 பண்ணிடலாம், புறக்கணிக்கலாம். இந்த A2 by R2 neglect பண்ணிடுறோம். But therefore this equation can be written as R1 square equal to R2 into 1 minus 2A or 2A cos theta divided by R d எடுக்கலாம். இப்போ R1 equal to இதுக்கு மறுபடியும் ரூட் எடுக்கிறோம். R1 ஸ்கொயர் வச்சுக்கிறோம். இப்போ R1 கண்டுபிடிக்கும். அப்போ ரூட் எடுக்கும்போது R1 equal to R2 ரூட் எடுத்தால் R, இதுக்கு ரூட் எடுத்தால் 1 minus 2A by R into cos theta whole power 1 by 2. இப்போ 1 பை R வந்து நமக்கு வேணும். 1 பை R1 ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். அதுக்கு தலைகீழ் கொண்டு வரோம். 1 பை R இன்ட்டு 1 மைனஸ் 2A காஸ் தீட்டா டிவைட் பை R ஹோல் பவர் மைனஸ் 1 பை 2. அப்போ இது என்னோட ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி இதை விரிவாக்க பண்ணுறோம். ஈருறுப்பு தேற்றம் எந்த அமைப்பு இருக்குன்னு பாருங்கள். 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் n. இது 1, இது எக்ஸ் எடுக்கிறோம், இது மைனஸ் n அப்படின்னு எடுத்துக்கிறோம். 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் n எப்படி எழுதலாம், 1 ப்ளஸ் nx அப்படிங்கிறதுலாம் உயரெடுக்கிற புறக்கணிச்சிடும். therefore 1 by R1 ஈக்குவல் டு 1 by R இன்ட்டு 1 ப்ளஸ் A by R காஸ் தீட்டா. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கோம். அடுத்து என்ன பண்ணுறோம்னா, முக்கோணம் AOP எடுத்துக்கிறோம். முக்கோணம் AOPயில் அதே மாதிரி R2 கண்டுபிடிக்கணும் இல்லையா, 1 by R2 கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக முக்கோணம் AOPயில் கொசைன் விதியை பயன்படுத்த. கொசைன் விதியை பயன்படுத்தணும்னா R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு R2 ப்ளஸ் A2 அதே மாதிரியே மைனஸ் 2AR காஸ் இன்ட்டு வேல்யூ 180 மைனஸ் தீட்டா. ஆனால் காஸ் 180 மைனஸ் தீட்டானுடைய மதிப்பு என்ன, மைனஸ் காஸ் தீட்டா. இது மைனஸ் காஸ் தீட்டான்னு போட்டோம்னா இங்கே மைனஸ் இருக்குது, அது ஒரு மைனஸ் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். therefore R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு R2 ப்ளஸ் A2 ப்ளஸ் 2AR காஸ் தீட்டா. இப்போ R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு R2 காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். 1 ப்ளஸ் A2 பை R2 ப்ளஸ் 2A பை R காஸ் தீட்டா. அங்கே எப்படி R1 ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரியே தான். அப்போ இதில் A எப்படிங்கிறது R விட ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ
இப்போ a very very less than r அப்படிங்கும்போது a square by r square என்ன பண்ணிடலாம் இது ரிலேட் பண்ணிடலாம் then r2 square equal to r square into 1 plus 2a by r cos theta நமக்கு கிடைக்கும் அந்த r2 ஸ்கொயர்லேருந்து இப்போ r2 கண்டுபிடிக்கிறோம் இப்போ r2 equal to இந்த r into 1 plus 2a by r cos theta whole power 1 by 2 இப்போ 1 by r2 கண்டுபிடிக்கிறோம் அது ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம் 1 by r என்ன வரும் இந்த 1 by r2 equal to rங்கிறது 1 by r வரும் இங்கே 1 பவர் 1 halfங்கிறது பவர் மைனஸ் 1 by half 1 by 2 அப்படின்னு வரும் அப்போ நமக்கு 1 by r2 equal to 1 by r into 1 plus 2a by r into cos theta whole power minus 1 by 2 கிடைக்கும் இப்போ இது ஈடுறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அது என்ன ஃபார்முலா பாருங்க 1 plus x whole power minus n வடிவில் இருக்கிறனால which is equal to 1 minus n max எழுதுறோம் அப்படி இதில் சப்ஸ்டிட் பண்ணி எழுதும்போது இந்த 2 அந்த 2 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் 1 by r2 equal to 1 by r into 1 minus a by r cos theta நமக்கு கிடைக்குது ஈக்குவேஷன் 3 சமன்பாடு 2 மற்றும் 3 இதில் பிரதியிடுறோம் சமன்பாடு 1ல பிரதியிடுறோம் சமன்பாடு 1ல பிரதியிட்டோம்னா b equal to q by 4 q divided by 4 pi epsilon naught into 1 by r into 1 plus a by r cos theta minus 1 by r into 1 minus a by r cos theta இது 1 by r ஒன்று இது 1 by r சொல்லுது இப்போ 1 by r இதுல இருக்குது அது காமன் வெளியே எடுத்துறோம் அப்போ b equal to q divided by 4 pi epsilon naught r into 1 plus இந்த 1 by r காமன் வந்தது இல்லையா 1 plus a by r cos theta minus 1 plus a by r cos theta ஏன்னா இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இப்போ மைனஸ் 2 plus 1 கேன்சல் ஆகிடும் a by r into cos theta plus a by r into cos theta 2a cos theta by r மாறிடும் இந்த 2 by அதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது v equal to q into 2a cos theta divided by 4 pi epsilon naught இங்கே r இருக்குது r ஸ்கொயர் வந்துடும் which is equal to q into 2a நம்ம என்ன p எழுதுறோம் அது இந்த மென்கிற முனை திருப்பி எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் p cos theta divided by 4 pi epsilon naught r square வரும் therefore v equal to p cos theta divided by 4 pi epsilon naught r square இதுதான் நமக்கு தேவையான சமன்பாடு அதுதான் மென்கிற முனையான ஒரு புள்ளி மின்னழுத்தத்துக்கான சமன்பாடு அதாவது பொட்டன்ஷியல் at a point with an electric dipole which is equal to v equal to p cos theta divided by 4 pi epsilon naught r square அப்போ இந்த p cos theta எழுதலாம் p வெக்டர் இது cos theta ன்னு வரதுனால நம்ம டாட் ப்ராடக்ட் பயன்படுத்தி எழுதும்போது p வெக்டர் டாட் r கேப் அப்படின்னு எழுதலாம் ஏன்னா r கேப் உடைய எண் மதிப்பு 1 ஆகி போயிடும் அதனால சேம் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும் இதை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது p cos theta p r கேப் cos theta r கேப் உடைய எண் மதிப்பு தான் 1 அப்புறம் நமக்கு தெரியும் அப்போ இந்த ஈக்குவேஷன் இப்படியே நமக்கு இதில் 3 வகையான சிறப்பு நேர்வுகள் இருக்குது இப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம காஸ் 0 வேல்யூ 1 அப்போ v ஈக்குவல் டு p டிவைட் பை 4 pi r ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் ரெண்டாவதுல தீட்டா ஈக்குவல் டு 90 அதாவது விண்கிற மொழி அந்த புள்ளி ரெண்டும் செங்குத்தாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி இப்போ காஸ் 90 0 v ஈக்குவல் டு 0 கிடைக்கும் மூணாவது நேர்வு தீட்டா 180 அப்படின்னு எடுத்துட்டோம்னா காஸ் 180 மைனஸ் 1 அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது காஸ் தீட்டா பதிலாக மைனஸ் 1 போட்டோம்னா v equal to minus p divided by 4 pi epsilon naught r square. That's all.